பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புகையிரத லொகோமோட்டிவ் இயந்திர சாரதிகள் சங்கம் 48 மணி நேர பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்திருந்தனர். எனினும் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு இன்று மாலை இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனையடுத்து பணிப்புறக்கணிப்பை கைவிட தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவித்தனர். பிரதான பிரச்சினை பதவி உயர்வுகள் தாமதமடைகின்றமை, புகையிரத சாரதிகள் பிரிவினுடைய விசேட பிரிவில் 58 வெற்றிடங்களை திடீரென நிரப்பியமை, ஆட்சேர்ப்பு முறையில் காணப்படும் முறைப்பாடுகள் உள்ளிட்ட 3 பிரதான பிரச்சினைகளுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி அளவில் அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதியை பெற்றுக்கொள்ள அவர் தலையிடுவதாக தொழிற்சங்கங்களிடம் தெரிவித்தார். அதன் பின்னர் ஓய்விட பிரச்சினையை, அடிப்படை வசதிகள் கூட இல்லாமையினால் அங்குள்ள தூய்மை பணியாளர்கள் கூட இல்லாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என புகையிரத அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டது. சமய தொகுதிகளில், வீதி கட்டமைப்புகளில், எந்திர தொகுதிகளில் காணப்படும் பிரச்சனைகளை முக்கிய பிரச்சனையாக கருதி அது தொடர்பான அடிப்படை அறிக்கையை புகையிரத பொது முகாமையாளர் மற்றும் உரிய பிரிவின் பொறுப்பு அதிகாரிகளிடம் குறுகிய காலத்திற்குள் முன்வைத்து தீர்வுகளை வழங்க ஆலோசனை வழங்கப்பட்டது. இதனை சாதகமான பேச்சுவார்த்தையாக கருத முடியும். அவருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து சங்கம் என்ற அடிப்படையில் 48 மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக கைவிடுவதற்கு தீர்மானம் பிரச்சனைகளை தீர்த்து புகையிரத பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக்க ஜாயசுந்தர மேலும் தெரிவித்தார். புகையிரத சாரதிகள் புகையிரத திணைக்களத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படும் குழுவினர், ஏனையவர்களும் அவ்வாறுதான். நாம் அனைவரும் இணைந்து இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டு புகையிரத சேவையை முன்னெடுப்பதை எமது நோக்கம். அதனை அடிப்படையாக கொண்டு பேச்சுவார்த்தைகளை இங்கு முன்னெடுத்தோம். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் புகையிரத சேவையை தடையின்றி முன்னெடுப்பதற்கும் நாம் இணக்கப்பாடுகளை எடுத்துள்ளோம். அவர்கள் முன்வைக்கும் பிரச்சனைகள் நீண்ட காலம் உள்ளவை. சமிஞை தொகுதிகளிலும் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அண்மையிலும் காலி பகுதியில் அவ்வாறான பிரச்சனைகள் காணப்பட்டது. அதற்காக பணிப்புறக்கணிப்பை முன்னெடுப்பது அதற்கான தீர்வு அல்ல என்பது சாரதிகளுக்கும் தெரியும். 25 வருடங்களாக காணப்படும் பிரச்சனையை திடீரென எம்மால் தீர்க்க முடியாது. காலத்தை தீர்மானிக்குமாறு 100 பணிப்புறக்கணிப்பை கூட அவர்களால் முன்னெடுக்க முடியும். எனினும் அதனை துரிதமாக முன்னெடுக்க முடியாது. பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஓரளவு காலம் செலவாகும். அவற்றை தீர்ப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அவற்றுக்கிடையில் நிர்வாக பிரச்சனை உள்ளது. 99.9% புகையிரத திணைக்களத்தின் உயர் முகாமைத்துவத்தினால் பாரதூரமாக கவனையினம், சோம்பல், அசம்பந்த போக்கினால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளாகும். சிறு பிள்ளைகளை தூக்கிச் செல்வதை போன்று நாம் சிரமங்களை எதிர்கொள்கின்றோம். எமது அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய சாரதிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஒன்றை தேடி 909 பேரை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அனுமதி கிடைக்கப்பெற்ற போதும் இதுவரை அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. ஒரு குழுவினரை இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். புகையிரத திணைக்களத்தின் முகாமைத்துவம் காரணமாக அங்குள்ள ஊழியர்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளார்கள். பல திணைக்களங்கள் புதிய மக்கள் ஆணைக்காக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன.